வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஏசி பிரிட்ஜின் வகைகளை பற்றி காண்போம். பொதுவாக எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் பிரிட்ஜ் சர்க்யூட்டானது அன்னோன் குவான்டிட்டியான ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஆகியவற்றை கண்டறிய பயன்படுகிறது. பிரிட்ஜு இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று டிசி பிரிட்ஜ், மற்றொன்று ஏசி பிரிட்ஜ் ஆகும். அடுத்ததாக ஏசி பிரிட்ஜ் என்பது ஏசி சோர்ஸினை பயன்படுத்தி சர்க்யூட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸை அளவிட பயன்படுகிறது. ஏசி பிரிட்ஜானது மிகவும் வசதியானவும் அளவினை துல்லியமாக முடிவுகளை கொடுக்கிறது. மேலும் ஏசி பிரிட்ஜானது ஆண்டர்சன், மேக்ஸ்வெல், ஷேரிங் பிரிட்ஜ் மற்றும் பல வகையான பிரிட்ஜுகளை கொண்டுள்ளது. முதலில் மேக்ஸ்வெல் பிரிட்ஜினை காண்போம். மேக்ஸ்வெல் பிரிட்ஜின் முக்கியமான அப்ளிகேஷன் ஆனது அளவு தெரிந்த கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி அளவு தெரியாத இண்டக்டன்ஸை வேல்யூனை கண்டறிய பயன்படுகிறது. முக்கியமாக லோ டு மீடியம் லெவல் உள்ள, அதாவது 1லிருந்து 10 அளவு உள்ள இண்டக்டன்ஸ் மற்றும் ஆடியோ ஃப்ரீக்குவன்சியில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேக்ஸ்வெல் பிரிட்ஜினை படத்தினை காணலாம். அடுத்ததாக ஆண்டர்சன் பிரிட்ஜ். ஆண்டர்சன் பிரிட்ஜ் என்பது பிசிக்ஸ் மற்றும் இன்ஜினியரிங்கில் உள்ள செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் கண்டறிய பயன்படுகிறது. ஆண்டர்சன் பிரிட்ஜ் என்பது மேக்ஸ்வெல் பிரிட்ஜின் மாடிஃபிகேஷன் ஆகும். மேலும் இது அன்னோன் இண்டக்டன்ஸை கண்டறியக்கூடிய ஒரு நிலையான மற்றும் சிக்கனமான முறையாகும். அடுத்ததாக ஷேரிங் பிரிட்ஜ். ஷேரிங் பிரிட்ஜ் ஆனது அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் டிசிபேஷன் ஃபேக்டர்ஸ் மற்றும் டயஎலக்ட்ரிக் லாசஸினை கண்டறிய பயன்படுகிறது. ஷேரிங் பிரிட்ஜானது ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷனிலும் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் கேபிள்களில் உள்ள இன்சுலேஷன் டெஸ்டிங்கை கண்டறிய பயன்படுகிறது. நன்றி, வணக்கம்.